கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரத்தை கூறிக்கொள்கிறேன். எல்ஷடாய் வேதாகம பயிற்சி மையத்தின் போதுமானவற்றுக்கும் அதிகமானவை என்ற தியான பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் உபவாசத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உபவாசம் எதை குறிக்கிறது என்றால், முதலாவது இச்சை அடக்கத்தையும், பின்பு பெருமையையும், பின்பு கீழ்ப்படிதலையும் குறிக்கிறது. பாருங்கள், அப்படித்தான் பசி உண்டாகின போது அவர் செய்த காரியம் என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதே போல பெருமை, உலகத்தின் ராஜ்யம் எல்லாவற்றையும் அவரிடம் காண்பித்தது மட்டுமல்லாமல், தன்னை விழுந்து வணங்கும்படியாக சொல்லும்போது பெருமையான காரியத்துக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போது பெருமையான காரியத்தை முன்னிறுத்தாமல் தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினது நிமித்தமாக அவர் முழு மனு குலத்தையும் ரட்சிக்க வல்லவராக உயர்த்தப்பட்டார். அதற்கப்புறம் பார்த்தீர்கள் என்றால், தன் தேவகுமாரன் என்று தெரிந்திருந்தும் தம்மையே அவர் தாழ்த்தி, அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தேவனுடைய சொந்த குமாரனாக இருந்தும் கூட நமக்காக அவர் சிலுவையில் மரித்து அவர் உயிரோடு எழுந்து நமக்காக வலது பார்சத்திலே அமர்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் மோசேயின் உபவாசம் யூத குலத்திற்கான உபவாசமாக அங்கே காணுகிறோம். தேவ காரியத்தை அவன் எடுத்துச் சொல்வதிலும் தேவனுக்கென்று நிற்கக்கூடியதான காரியத்திலே அவன் உறுதியாய் இருக்கும்படியான உபவாசத்தை ஏறெடுத்தான் என்று பார்க்கிறோம். அடுத்து எஸ்தரின் உபவாசத்தை பார்த்தோம். இந்த எஸ்தரின் உபவாசம் என்பது யூத அதாவது யூத குலத்திற்கான உபவாசமாக இருந்தது. யூத குலத்தை மீட்கக்கூடியதான ஒரு காரியமாக அங்கே இருந்தது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறதான உபவாசம் பார்த்தீங்கன்னா, நினிவே மக்களின் உபவாசம். இந்த நினிவே மக்களின் உபவாசம் என்ன என்பதை குறித்து யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம் என்றால் நமக்கு அங்கே தெளிவாக காணும். பாருங்கள், இந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு அற்புதமான புஸ்தகம். நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அது மிக மிக உங்களுக்கு மிக மிக ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதான, தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடியதான, தேவன் எப்படிப்பட்ட இரக்கமுள்ளவர் என்பதை குறிக்கக்கூடியதான ஒரு காரியமாக அங்கே இருக்கிறது. பாருங்கள், இந்த யோனா புஸ்தகம் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மீன் வயிற்றுக்குள்ளே யோனா 3 நாள் இருந்தார் என்று சிறு வயதிலிருந்தே நாம் எல்லோரும் கற்பிக்கப்பட்டிருப்போம் என்பது மிக நிச்சயமான உண்மை. பாருங்கள், இந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு யோனா விலகி ஓடினாலும் கூட, ஆனால் தேவன் எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே பரலோக பிதா, அதாவது தேவனுக்கு கர்த்தரைத்தான், ஆண்டவரைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். பாருங்கள், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் தான். ஆனால் அந்த பாவத்துக்கு எதிராக நாம் மனம் திரும்பும்போது, பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட தயவுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு குட்டி புஸ்தகம்தான், ஆனால் இதிலே பார்க்கக்கூடிய காரியம் எவ்வளவா இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இந்த யோனா யார் என்றால், அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யோனா புஸ்தகம் முதல் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், அவர் கர்த்தர் அங்கே சொல்கிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாருங்கள், யோனாவிடம், தீர்க்கதரிசியான யோனாவிடம் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நினிவேக்கு போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கி, அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றை பற்றி அதை சொல்லு, அவர்களுடைய அக்கிரமம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது என்று அங்கே சொல்கிறார். ஆனால் யோனா என்ன செய்கிறார் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷிக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷி போக கப்பல் ஏறினார். பாருங்க, தேவன் சொன்ன காரியத்தை தீர்க்கதரிசியான யோனா செயல்படுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி ஓடுகிறார் என்று பார்க்கிறோம். ஏன் விலகி ஓடினார் அதையும் நாம் பார்ப்போம். பாருங்க, அப்படி போகும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, பெருங்காற்றை வரவிட்டார். அப்போ கப்பல் உடையும் போல கொந்தளிப்பு ஏற்பட்டது. உடனே அந்த கப்பற்காரன் சொல்கிறான், நீங்கள் இந்த புஸ்தகத்தை படித்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். அது சொல்கிறாரு, அந்த கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி கடலுக்குள்ளே எரிஞ்சிட்டாங்களாம். அப்போ யோனா என்ன பண்ணுறாரு பாருங்க, படுத்து அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போது மாலுமி 6ஆம் வசனம் சொல்லுது, மாலுமி வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன?
நாம் அழிந்து போகாதபடி நீ என்ன பண்ணு, ஒரு சுவாமி ஒருவேளை நினைத்தருள்வா என்றான், ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி சீட்டு போடுறாங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து அப்படின்னு. அப்போ சீட்டு போடும்போது யோனாவின் பேருக்கு வருது. ஏன்னா யோனா தப்பிச்சு போகிறதுனால தான் தேவன் பெருங்காற்றை கப்பலில் அங்கே அனுமதிச்சா என்று நம்ம பார்க்குறோம். அப்போது சீட்டு போடும்போது கேட்குறாங்க, நீ யார் என்னன்னு. அதற்கு அவர் சொல்கிறாரு பாருங்க, 9ஆம் வசனம், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இதங்க சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பாருங்க. அதனால தான் அவருக்கு காற்றும் கடலும் அடங்குது பாருங்க, சமுத்திரமும் அவருக்கு அங்கே அடங்குதுங்க நம்ம பார்க்குறோங்க. அப்போது ஒரு காரியத்தை செய்யவும், அதாவது அதை தடுத்து நிறுத்தவும் அவராலே கூடுங்க. இதுதாங்க நான் சொல்ல வர்றது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. சகலத்தையும் அதன் காலத்தையே நேர்த்தியாய் செய்கிற தேவன்க. அப்போது படைத்த தேவன் தான், அவர் தான் நம்ம வாழ்க்கையில் காரியங்களை முறைப்படியாகவும் சிறப்படியாகவும் செய்ய வல்லவன்க. அப்போ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று சொன்னதுனால உடனே என்ன பண்ணாங்களாம், பயந்து நீ இப்போ என்ன பண்ணுறன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை தூக்கி என்ன பண்ணுங்க, இந்த சமுத்திரத்தில் போடுங்க, தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே எடுத்து கடலுக்குள்ளே போடுறாங்க. ஒரே ஒரு பெரிய மீன் அந்த அவரை முழுங்கிடுது. அவர் 3 நாள் அங்கே இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். 3 நாள் இருக்கும்போது மீனின் வயிற்றிலிருந்து அவர் சொல்கிற ஜெபங்கள் தான் அந்த 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதனையும் நம்ம பார்க்குறோம். பாருங்க, கடைசியில் என்ன பண்ணுறாங்க பாருங்க, 10ஆம் வசனம், யோனா 2:10, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டா, அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. என்னங்க, யாருக்கா? மீனுக்கு. பாருங்க, இப்போ அதாவது ஒரு விலங்கு, அதாவது சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான தண்ணீரில் கடலில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு மீன். அந்த மீனுக்கு கட்டளை இடும்போது மீன் கீழ்ப்படியுதுங்க. அப்போது ஒரு உயிரினம் பாருங்க, ஒரு உயிரினம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோனாவை கக்கி விட்டு போகுது என்றால், நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவாய் கீழ்ப்படிய வேண்டும் பாருங்க. அதெல்லாம் அவர் உருவாக்கணும் போது அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அது மேலே ஊதலைங்க. நீங்கள் நல்லா படித்து பாருங்க, உலகத்தின் தோற்றத்தை, உயிரினங்களின் தோற்றத்தை படித்து பார்த்தீங்கன்னா 1000 அறிவியல் உண்மைகள் நிரூபிக்கட்டுங்க. ஆனால் வேதாகமம் சொல்கிறது தாங்க நிச்சயமான உண்மை. அந்த வேதாகமம் என்ன சொல்லுது, மனிதனை உருவாக்கும் போது தான் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினால் மனிதன் ஜீவ ஆத்மா வானான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பெண்ணானவள் பாருங்க விழா எளிவிழுந்து எடுக்கப்பட்டாள் என்று சொல்லுது. பாருங்க, நீங்களும் நானும், அதாவது ஆணும் பெண்ணும் தாங்க விசேஷித்தவர்கள் அவர் பார்வையில். பாருங்க, மற்ற எல்லா உயிரினங்களும் அவர் சொற்படி தாங்க கேட்குது. சூரியன் உதிக்குது, மாலையில் போய் மறையுதுங்க, சந்திரன் எழும்புதுங்க. இப்படி எல்லாம் அதனதன் வேலையை அதனதன் செய்யும் போது, ஆனால் மனுஷனாக நாம் தான் பாருங்க எந்த வேலையுமே அவருக்குண்டான வேலையும் செய்யாம, நம்ம வேலையும் செய்யாம பாருங்க எல்லாவற்றிலும் சோம்பலாகவும் எல்லாவற்றையும் தள்ளி போடக்கூடியதாகவும் இருக்கிறாங்க. இதைத்தான் சொல்கிறேங்க. நாங்கள் தயவு செய்து பரலோக தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, அவர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும்போது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாருங்க. யோனா 2:10 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டா, அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஒரு உயிரினம் அதன் வேலையை அது செய்யும்போது நீங்களும் நானுமா எவ்வளவா செய்ய வேண்டும் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையானா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம், மீன் வறுத்து சாப்பிட்றோம். அப்படிப்பட்ட மீனே உயிரோடு இருக்கும்போது தேவனுக்கு என்று சில காரியங்கள் செய்யுமானால், நீங்களும் நானும் நமக்கு சுவாசத்தை கொடுத்த தேவன், இப்போ வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமான தேவனுக்கு என்று நாம் எவ்வளவு தூரம் செய்ய வேண்டும் பாருங்க. அப்போ முதல் தரம் அது முடிஞ்சு போச்சு. 3ஆவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, 2ஆவது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதுக்கு விரோதமாய் பிரசங்கின்னு சொன்னாரு. உடனே யோனா என்ன பண்றாரு, நினிவேக்கு போறாரு. 3 நாள் பிரயாணமாக விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது பாருங்க. போயிட்டாரு, அங்கே போய் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். என்னது 40 நாள் தான் நினிவே என்ன பண்ணும்,
எல்லாமே இடிக்கப்பட்டு போயிடும், கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்றாரு. அப்போ நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டத்தி கொண்டார்கள். யாருங்க? மக்கள். பாருங்க, ஜனங்கள் தான் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினாங்க. அப்போ சின்ன பிள்ளைலேருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாம் போனாங்க. அப்போ அந்த செய்தியை கேட்ட நினிவேயின் ராஜா என்ன பண்றான் பாருங்க, சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அது மட்டும் இல்ல, அவன் என்ன சொல்றான் பாருங்க, நினிவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அப்போ சொல்லியிருக்கிறது பாருங்க, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்ற தேவன் அவருடைய கிரிகையை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை கொடுத்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். என்ன பண்றாங்க பாருங்க, ஜனங்கள் கேட்டு உடனே அவங்க உபவாசம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ராஜாவும் பண்ணி, அது இல்லாம உயிரினங்களும் கூட ஆடு மாடெல்லாம் கூட மேய போகாம தண்ணி குடிக்காம இருக்கணும்னு சொல்லி அங்கேயே அவங்க உபவாசத்தை அங்கே சொல்லி வைக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. பாருங்க, அப்படிப்பட்டதான ஒரு காரியம் அங்கே நடக்குது. அப்போ தேவன் பார்த்து என்ன பண்றாரு பாருங்க, அவங்க செய்யற அவங்க பொல்லாத கிரிகளை விட்டு திரும்பி தன் நோக்கி கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு தேவன், தான் செய்யக்கூடிய காரியத்துக்கு அவர் செய்யாமல் இருக்காரு. ஆனா யோனா என்ன பண்றாரு பாருங்க, கடும் கோபம் கொண்டு 4ஆம் அதிகாரத்துல பாருங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னே தர்ஷிக்கு ஓடிப்போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனசாபடுமான தேவன் என்று அறிவேன். பாருங்க, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும் என்று சொல்கிறான். பாருங்க, நீங்க அவர் சொல்றான், கடவுள்கிட்ட சொல்றான், நீங்க ரொம்ப இரக்க சாபம் உள்ளவன் நான் தெரியும், இதுக்கு தானே நான் சொல்லாம ஓடி போனேன். நீங்க என்ன பண்ணுங்க, என்னை கூட்டிட்டு வந்து இப்படி சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்றீங்க, நீங்க இன்னமும் இவங்களை அழிச்சு போடலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மட்டும் சொல்லிட்டு மட்டும் போகல, என்ன பண்றான் பாருங்க, நினிவே நகரம் அழியறத பார்க்கறதுக்காக போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காராம். பாருங்க, அந்த 5ஆம் வசனத்தில் சொல்லுது, நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலிலே உட்கார்ந்துருந்தான். என்ன பண்றான், நகரம் எப்படி அழிஞ்சு போகுதுங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு தீர்க்கதரிசியானவன் பாருங்க அதற்கு நேராக குடிசை போட்டு உட்கார்ந்துருக்கான். அப்போ யோனாவுடைய தலையின் மேலே நிழல் உண்டாக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் ஆமனுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அது ஓங்கி வளர்ந்த பண்ணுச்சான். அப்போ அந்த யோனா அதன் நிமித்தம் சந்தோஷப்பட்டார். மறுநாள் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமனுக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போட்டது. காஞ்சோன்னு என்ன ஆயிடுச்சு பாருங்க, சூரியன் உதித்த போது உஷ்ணமான காற்று கட்டளையிட்டார் தேவன். அப்போ யோனா வெயில் தலையிலே படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும் என்று சொல்கிறான். பாருங்க, ஒரு வெயில் அவன் மேலே பட்டோனே அவனுக்கு என்னவா இருக்கான், எரிச்சல் அடைஞ்சு வெயில் படுதே, நம்ம இதுக்கு பதிலாக நான் செத்து போகலாம் நலமா இருக்கும்னு சொல்லி அவன் அங்கேயே சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் சொல்றாரு பாருங்க, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் மரண பரியந்தும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிறான். அப்போ நீ பிரயாசப்படாதும் நீ வளர்க்காதும் ஒரு ராத்திரியில் முளைத்து ஒரு ராத்திரிலே அழிந்து போனதுமான ஆமனுக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேருக்கு அதிகமான மனுஷனும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாய் நினிவேக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்றார். பார்த்தீங்களாங்க, எப்படிப்பட்ட கர்த்தர் பார்த்தீங்களா? யோனா 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. யோனா ஒரு சின்ன ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் தான் கட்டளையிட்டு இருக்காரு. அந்த ஆமணக்கு செடி வளர அவரே தான் திருப்பி அந்த ஆமணக்கு செடி மேலே ஒரு பூச்சியை கட்டளையிட்டு இருக்காரு. அதனால அந்த செடி கருகி போயிடுச்சு. ஆனால் அப்போ யோனா தன்னால் உருவாக்கப்படாத ஒரு செடிக்காக கொஞ்ச நேரம் தான் அது நிழல் கொடுத்ததுங்கிறதுக்காண்டி அந்த செடியும் பட்டு போச்சுங்கிறதுக்காக தான் சாகிறதே பெட்டராக இருக்குன்னு நினைக்கும் போது அப்போது தேவன் சொல்கிறாரு பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இவங்க, அவ்வளோ அப்பாவியான மக்கள், தங்கள் செய்கிற காரியம் என்னன்னே தெரியாத மக்களுக்காக அவங்க நான் சொன்னதுக்காக தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகிட்ட போது அவங்க மேலே நான் எப்படி தீங்கு அனுப்புவேன், அவங்கள எப்படி நான் கொன்று போடுவேன், அவங்கள எப்படி நான் அழிப்பேன். அதனால் அவங்களுக்காக நான் இறக்கப்படுறேன். அந்த மக்களுக்காக நான் பரிதபிக்காமல் நான் உங்களுக்காக இறங்காமல் இருப்பேனோ என்று சொல்கிறாங்க.
இந்த காலை வேளையிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, நீங்கள் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்தாலும், பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், கர்த்தரை விட்டு தூர போயிருந்தவர்களாக இருந்தாலும், இந்த ஒரு வினாடி நீங்கள் கர்த்தரிடத்தில் ஓடி வாருங்க. அவர் சமூகத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. அவரை நோக்கி பாருங்க. அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை அழிக்காத படிக்கு, தீங்கு உங்களுக்கு நேரிடாத படிக்கு உங்களை அவர் தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வாருங்க. உங்களை பாதுகாப்பாருங்க. அவர் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்று தான். அவர் நோக்கி நீங்கள் வருவீங்களா? அவரை நோக்கி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? அவரையே நீங்கள் சார்ந்து கொள்வீங்களா? எல்லாவற்றையும் விட முதன்மையான இடத்தை அவருக்கென்று கொடுப்பீர்களா? இந்த உலகத்தையே நீங்கள் நேசித்தாலும் கூட உங்கள் ஜீவனை உங்களை விட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும்? பாருங்கள், நம்ம ஜீவனை நம்ம காப்பாற்றி கொள்ளலைன்னா, நம்ம ஜீவன் நரகத்துக்கு போகணும்னா போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படிங்க நமக்கு வாழ்வு இருக்கும்? பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாங்க. ஆனால் இறுதியில் மரணத்துக்கு அப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குங்க. அந்த நித்தியமான வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போங்க? கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம பிழைத்து கொண்டோம் என்றால் அந்த நித்தியமான அந்த நரகத்திலிருந்து விலக்கப்பட்டு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்போங்க. நித்தியமாக தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தோடு இருப்போங்க. அது இல்லாமல் இன்னும் நம்ம பாவத்துக்காகவும் நம்ம சுயத்துக்காகவும் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ஆத்மா அழிக்கப்பட்டு நரகத்துக்கு போகும்போது அங்கே நித்திய வேதனையாக இருக்குங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், தேவனை நேசிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவர்கள் தாங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போனால் பத்தாது, தங்களோடு தங்கள் வார்த்தையை கேட்டு தேவன் எப்படிப்பட்டவர் என்ற வார்த்தையை கேட்டு அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்களும் கூட பரலோகத்துக்கு வருவதைத்தான் ஒவ்வொரு ஊழியக்காரரும் தேவனுடைய மனுஷர்களும் விரும்புவாருங்க. எல்லோரும் நன்மையாக இருக்க வேண்டும் என்பது தான், எல்லோரும் ரட்சிப்படையவும் சத்தியத்தை அழிவும் அடைய வேண்டும் என்று தான் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவது தான் நம்ம ஒவ்வொருடைய கடமைங்க. ஊழியக்காரர்களுடைய கடமை அதுதாங்க. அதுக்கு தான் தேவன் எங்களையோடு கூட எங்கள் இருதயத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நாங்கள் சொல்கிற வார்த்தையை நீங்கள் தயவாய் கேட்க வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த நினிவே மக்களுக்கான அவர்களுடைய அழிவை பார்க்க யோனாங்கிற ஒரு மனுஷன் விரும்பினான். ஆனால் தேவன் பாருங்க, அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது அவர்கள் மீது இறங்கி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் அழிக்கப்பட போகாத படிக்கு அவர்கள் மீது மனதுருகினார் என்று பார்க்கிறோங்க. அவர்கள் மீது இறங்கினார் என்று பார்க்கிறோம். அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த முழு நினிவே மக்களும் ராஜாவும் தங்களை ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்மளை ஒப்பு கொடுத்தோம் என்றால், நம் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை நோக்கி பார்த்தோம் என்றால் அப்போது நாம் பிழைப்போங்க. இதைத்தான் உங்களிடம் கேட்கிறேன். நீங்கள் ஒரு கடம் உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஜனமாக, ஒரு குலமாக நீங்கள் வாழ்வது நிச்சயங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.